بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله فخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து அதை பரிபாலனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் நம்முடைய இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய பேரிலேயும் அன்னாருடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்களை அப்படியே பிசகாது பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், கியாமத்துடைய நாள் வரை வாழக்கூடிய முஸ்லிமான நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதல்களில் மிகவும் ஏற்றமானது உன்னதமானது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய வாழ்க்கை வழிகாட்டுதல் என்றும் விஷயங்களில் மிக மிக மோசமானது கெட்டது இந்த சத்தியமான இஸ்லாமிய மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் அத்தனை புதுமையான விஷயங்களும் வழிகேடுகள், அத்தனை வழிகேடுகளும் நம்மை நரகத்துக்கு கொண்டு செல்லும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை முதலில் அடியேனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் சொன்னவனாக, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஜும்மாவை நிறைவேற்ற வேண்டும், அதனுடைய முழுமையான கூலியை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற சிறந்த நோக்கத்தில் நானும் நீங்களும் அமர்ந்திருக்கிறோம். நம்முடைய எண்ணங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்டு இதற்கான கூலியை தர வேண்டும் என்று சொன்னவனாக, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஜும்மாவுடைய உரையில் 63வது அத்தியாயத்தின்
10, 11 போன்ற வசனங்களை அதோடு சம்பந்தப்பட்டு வரக்கூடிய செய்திகளையும் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய காலகட்டத்தில் நானும் நீங்களும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், நமக்கு ஏதாவது ஒன்று ஏற்பட்டு விட்டால் அல்லது ஏதாவது நிலைமைகள் வந்தால் மாத்திரம் நம்முடைய நிலைமைகளை நாம் சீர் செய்து கொள்வோம், அல்லது நாம் நினைத்தவாறு வாழ்ந்து விடுவோம் என்று நானும் நீங்களும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதை கேளுங்கள். وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ. நீங்க வாழக்கூடிய நேரத்துல உங்களுக்கு மரணம் வருவது நிச்சயமாக இருக்குது. நீங்க எல்லாரும் என்னதான் இந்த உலகத்திலிருந்து மரணித்தே தீரணும். உங்கள யாருக்கும் என்ன இந்த உலகத்துல நிரந்தரமாக நிம்மதியாக இந்த உலகத்திலேயே உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியாது. அப்ப உங்களுக்கு மரணம் வருவது நிச்சயமாக இருக்குது. எப்படி அல்லாஹ் சொல்றான்னு பாருங்க. நீங்க உங்களுக்கு அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை தந்தால், உங்களுக்கு உங்களுடைய பணங்களை செலவு செய்வதற்காக இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லறங்கள் செய்வதற்காக இருந்தாலும் சரி, எப்படியாவது உங்களுக்கு நீங்கள் நற்காரியங்கள் செய்வதற்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிட்டான்னு சொன்னா, இந்த சந்தர்ப்பத்தை நானும் நீங்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, அப்படியே விட்டுவிடக்கூடாது. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் செய்திருக்கக்கூடிய ஒரு அருளாக இருக்குது. பாருங்க, வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும், உங்களுக்கு நான் ஆகாரமாக தந்திருக்கிறதுல, அது நம்முடைய வாழ்வாக இருந்தாலும் சரி, அல்லது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய சொத்து செல்வங்களாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, இவைகள் எல்லாத்தையுமே நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் செலவு செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நாம் என்ன நினைக்கிறோம், நம்மிடத்தில் பணம் இருக்கிறது, நம்மிடத்திலே காசு இருக்கிறது, சொத்து இருக்கிறது, இதுக்கு நாம் என்ன செய்வோம், அல்லாஹ்வுடைய பாதையில் இதுக்கு மாத்திரம் நம்ம செலவு செய்வோம் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர், இப்படி அல்ல. நம்முடைய வாழ்க்கையில நம்ம விடக்கூடிய மூச்சுகளாக இருந்தாலும் சரி, காலையில் எந்திரித்ததிலிருந்து சாயங்காலம் வரும் வரைக்கும் நாம் என்ன அல்லாஹ் சொல்லக்கூடிய அடிப்படையை நம்ம வாழ வேண்டும். அந்த அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையை நம்ம எதுவரைக்கும் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும், நம்ம எதுவரைக்கும் நற்காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றார். ஐயஅத்திய அஹதகுமுல் மௌத், உங்களில் ஒருவருக்கு மரணம் வரும் வரைக்கும், நீங்க மௌத்தாயிட்டீங்க, உங்களுக்கு மரணம் வந்து விட்டது, இந்த மரணம் உங்களுக்கு வந்துவிட்டால் உங்களுக்கு நீங்க நற்காரியங்கள் செய்வதற்கோ அல்லது நீங்கள் தான தர்மங்கள் செலவு செய்வதற்கோ உங்களுக்கு என்ன கிடையாது, எந்த ஒரு சந்தர்ப்பமே கிடையாது. அப்ப இது வரைக்கும் தான் நீங்க என்ன நற்காரியங்கள் செய்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சீர்திருத்திக் கொள்வது என்னதான், உங்களுக்கு மரணம் வரும் வரைக்கும் தான் என்ற இந்த செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். இதை சொல்லிட்டு பாருங்க, ஒரு மனிதனுக்கு மரணம் வருகிறது, அவனுடைய வாழ்க்கையை அவன் நினைத்த மாதிரி என்ன செய்யறான், வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறான். அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் இல்லாமல், அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் செலவு செய்யாமல், அவனுடைய விருப்பப்படி ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டவனாக, ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றியவனாக ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறான். இப்படி அமைத்துக் கொண்டு அவனுக்கு மரணம் வந்து விடுவது. அப்ப சொல்லுவானா, பயக்கூட ரப்பி லவ்லா அக்கர்த்தனி இலா அஜலின் கரீம், மரணம் வந்தவுடன் அந்த மனிதன் சொல்லுவானாம், யா அல்லாஹ் கொஞ்ச நேரம் என்ன செய்ய, என்னுடைய ரூஹை கைப்பற்றுவதை விட கொஞ்சம் என்ன பிற்படுத்து, கொஞ்ச நேரம் என்ன தாமதப்படுத்து என்று என்ன செய்வான். அந்த மனிதன் வானவர்கள் வரக்கூடிய நேரத்தில் அந்த மனிதனுடைய புலம்பல் இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகம் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்வதற்கு ஒரு சிறந்த பூமியாக இந்த பூமி இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பூமியில தான் நாம் என்ன நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும்.
நம்முடைய வாழ்க்கையை நாம் சிறப்பாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். இங்க நம்முடைய வாழ்க்கையை நம்ம மாற்றவில்லை என்று சொன்னால், நமக்கு மரணம் வந்த உடனேயே நம்ம என்னதான் அல்லாஹ்விடத்துல செஞ்சிடாலும் சரி, அல்லாஹ்விடத்துல மன்றாடினாலும் சரி, நமக்கு என்ன செய்யப்பட மாட்டாது. எந்த ஒரு செகண்ட் கூட, எந்த ஒரு நிமிடம் கூட நம்முடைய அஜல் பிற்படுத்தப்பட மாட்டாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய நண்பர்கள் இருக்கிறார்கள், நம்முடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள், நம்முடைய உறவினர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் நமக்கு எல்லா விதத்திலையும் என்ன செய்வாங்க, நமக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் ஒரு கஷ்டத்தை என்ன செய்வாங்க, அவர்கள் முன்வந்து கூப்பிடுவாங்க. நம்ம ஏழையாக இருந்தோம், நம்ம பணக்காரனாக்குறதுக்கான முயற்சியை அவங்க செய்வாங்க. எல்லா விதமான ஏற்பாடும் உறவினர்களே, நண்பர்களே, பெற்றோர்கள் அவங்க செய்வாங்க. ஆனா இது நம்ம இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்துலதான். ஆனா இதுவரை எல்லாம் யாரு, நம்முடைய சொந்தங்கள். நம்முடைய சொந்தங்கள் இங்க நமக்கு செய்யும். ஆனா இன்னும் நம்முடைய சொந்தங்கள் இருக்கிறது. யார் அது? வானவர்கள் இருக்கிறார்கள். அந்த வானவர்களை பொறுத்த மட்டும் அவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை அப்படியே செயல்படுத்தக்கூடியவர்கள் தான் யாரு? அந்த வானவர்கள். இந்த வானவர்களிடத்துல நம்ம என்னதான் கேட்டாலும் சரி, அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, நமக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் பெற்றுத்தர மாட்டாங்க. இந்த உலகத்தில் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சில நேரங்கள் இருக்கிறது, நம்ம பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருப்போம். நம்ம நல்லவர்களாக இருந்தால் அந்த பிரார்த்தனைக்கு அவர்கள் ஆமீன் ஆமீன் சொல்லுவார்கள். அதே போல அந்த வானவர்கள் நமக்கு பாதுகாப்பாகவும் இருப்பார்கள். நமக்கு மறைவாக இருந்து அவர்கள் நமக்கு உதவி எல்லாம் செய்வார்கள். இதுவெல்லாம் எப்படி அவங்க உதவி செய்வாங்க என்றால், அல்லாஹ்வுடைய அனுமதி மூலமாகத்தான் நமக்கு உதவி செய்வாங்க. அல்லாஹ் இந்த மனிதனுக்கு இந்த மனிதனுக்கு உதவி செய்ய என்ற அனுமதி அளித்தால்தான் அந்த வானவர் என்ன செய்வாங்க, நமக்கு எல்லாரும் உதவி செய்வாங்க. புரிஞ்சுங்களா? ஆனா அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய ரூலை கைப்பற்றுவதற்காக அந்த வானவர்கள் வந்தவுடன் நம்ம என்னதான் மன்றாடினாலும் சரி, என்னதான் நம்முடைய வாழ்க்கையை பிற்படுத்துக்க என்று அவர்கள்ட்ட சொன்னாலும் சரி, அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு நிமிஷம் கூட, ஒரு செகண்ட் கூட நம்முடைய ரூஹை கைப்பற்றுவதற்கு பின்தங்க மாட்டார்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய கட்டளை அவர்களிடத்திலே வந்திருக்கிறது. அல்லாஹ் சொல்லிவிட்டான், இந்த மனிதனுடைய ரூஹை நீ கைப்பற்றி விடு, இந்த மனிதனுடைய ரூஹை நீ எடுத்து விடு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அல்லாஹ்வுடைய அனுமதி வந்தவுடன் அவர்கள் அந்த அனுமதி என்ன செய்வாங்க, அப்படியே செய்யக்கூடியவர்களாக, அப்படியே அதை செய்து முடிக்கக்கூடியவர்களாக அந்த வானவர்கள் இருப்பார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப இந்த நேரத்துல அந்த மனிதன் சொல்லுவானா, அந்த நேரத்துல அந்த மனிதனுடைய ரூஹை கைப்பற்றக்கூடிய அந்த நேரத்துல அந்த மனிதன் சொல்லுவானா, என்ன கொஞ்ச நேரம் பிற்படுத்துங்க, நான் உலகத்துக்கு போறேன், நான் என்னிட்டு இருக்கக்கூடிய சொத்துக்களை நான் அல்லாஹ்வுடைய பாதையில நான் செலவு செய்றேன், சதகா தான தர்மங்கள் செய்றேன், வஅக்கும் மினஸ் சாலிஹீன், நான் என்ன இன்னும் சாலிஹான அமல்களை செய்கிறேன் என்று அந்த மனிதன் அந்த நேரத்துல சொல்லுவானா. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மனிதன் இப்படி புலம்புவான் என்று அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், அவனுக்கு இந்த மரணம் அவனை வந்துவிட்டால், இந்த மரணம் அவனை வந்துவிட்டால் அவனுக்கு ஒரு நிமிஷம் கூட, ஒரு நொடி கூட அவனை பிற்படுத்தப்பட மாட்டாது, அவனுடைய ரூஹை கைப்பற்றுதான் நாங்கள் தீர்வோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். இதை சொல்லிட்டு பாருங்க, வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன், நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிந்தவனாகவும் உற்று நோக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 63வது அத்தியாயத்தின் 10, 11 போன்ற வசனங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக் கொண்டிருக்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது, இது ஒரு சந்தர்ப்பமான ஒரு வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும், இந்த சந்தர்ப்பத்தை ஏற்று அந்த சந்தர்ப்பங்களுக்கு உட்பட்டு அந்த சந்தர்ப்பங்களை நிறைவேற்றக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நாங்கள் நம்மை பொறுத்த மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாழ்க்கையை நமக்கு தந்து, இந்த வாழ்க்கையை நாம் மறந்தவர்களாக, அல்லாஹ்வை மறந்தவர்களாக, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறந்தவர்களாக நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பாருங்கள், நம்ம எந்த நேரமாக இருந்தாலும் சரி, எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி, எல்லா சந்தர்ப்பத்திலையும் என்ன அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
அல்லாஹ் சொல்லக்கூடிய அடிப்படையில் நம்ம வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது இஸ்லாமிய சகோதரர்களே. பாருங்கள், தொழுகை இருக்கிறது. இந்த தொழுகையை பொறுத்தமட்டில் தொழுகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருள் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அருளாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்துல நம்ம தொழக்கூடியவர்களாக இருந்தால்தான் நாளை மறுமையில் என்ன அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல வெற்றி பெற்றவர்களாக நாம் மாற முடியும். பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன உம்மத்தி யதுஊன இலா யௌமில் கியாமா, என்னுடைய சமுதாயத்தினர்கள் மறுமையுடைய நாளையில கொண்டு வரப்படுவார்கள். இந்த சமுதாய மக்கள் மறுமையுடைய நாளையில வரவழைக்கப்படுவார்களாம். எப்படி? உர்ரம் முஹஜ்ஜலீன மின் ஆசாரில் வுலூ, தொழுகையாளர்கள் தொழக்கூடியவர்கள் அவர்கள் வுலூ செய்த அடையாளங்களின் காரணமாக அந்த வுலூவுடைய அடையாளங்கள் அந்த மறுமை நாளையில மின்னிக் கொண்டிருக்குமாம், பலவலைந்து இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நம்மை பொறுத்தமட்டில் நாம் எப்படி இருக்கிறோம் தெரியுமா? தொழுகையை ஒரு காலகட்டத்தில் மாத்திரம் தொழக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருக்கிறோம். ரமலானுடைய மாதம் வந்தது. அந்த ரமலானுடைய மாதத்தில் நானும் நீங்களும் தொழக்கூடியவர்களாக இருந்தோம். பர்லு தொழுகையை பேணி தொழக்கூடியவர்களாக இருந்தோம். ரமலானுடைய மாதம் முடிஞ்சு 2 நாள் ஆச்சு. ரமலானுடைய மாதம் முடிஞ்சு 2 நாள் ஆச்சு. இப்ப சற்று சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் சுபோதுருவோம், எத்தனை பேர் சுபோதுரோடு இங்க வந்திருக்கிறோம்? இதை நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும் என்பது இஸ்லாமிய சகோதரர்களே. ரமலானுடைய மாதம் எதுக்கு தெரியுமா? நம்மை மாற்றிக்கொள்வதற்கு தான் ரமலானுடைய மாதம் வந்து முடிஞ்சிட்டது, முடிஞ்சு போயிட்டு. ஆனா முடிஞ்சு போனது பின்னால சுபோத்துறைக்கு ஆள் கம்மி. பாத்தீங்களா நிலைமைய? இது இங்க மாத்திரம் கிடையாது, நீங்க எந்த பள்ளிவாசலுக்கு போனீங்க என்றாலும் இதே நிலைதான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே. அப்ப இந்த மனிதன் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால், சந்தர்ப்பத்துக்கு மாத்திரம் என்ன அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறான். அவனுக்கு ஒரு நல்ல வேணும் என்று சொன்னால் அல்லாஹ்வை அவன் நேசிக்கிறான், அல்லாஹ்வை வணங்குகிறான். அது முடிஞ்சுட்டு அவனுடைய சேவை பூர்த்தி ஆயிட்டான்னு சொன்னால் அவன் அப்படியே அல்லாஹ்வை மறக்கக்கூடியவனாக இருக்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சிந்தனையில நானும் நீங்களும் அமல் செய்வோம் என்று சொன்னால், இந்த சிந்தனையில நானும் நீங்களும் அமல் செய்வோம் என்றால் நம்முடைய அமல் என்ன செய்யப்படாது? அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நம்முடைய அமல்கள், நம்முடைய நற்காரியங்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. என்பது இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய நிலையை சற்று சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு பலவீனமானவர்களாக நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பலவீனத்தை நானும் நீங்களும் உணர வேண்டும் என்பது இஸ்லாமிய சகோதரர்களே. நாம் ஏன் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய அச்சம் நம்மிடத்தில் இல்லையா? இதற்காக நாம் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறோம். நாளை மறுமையில் நானும் நீங்களும் எங்கே போக போகிறோம் என்ற இந்த சிந்தனையை நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப இந்த உலகத்தில் நம்ம தொடரக்கூடியவர்களாக இருந்தால்தான், இந்த சந்தர்ப்பத்தை பேணக்கூடியவர்களாக நாம் இருந்தால்தான் நாளை மறுமையுடைய நாளையில நமக்கு சிறப்பு. என்பது இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் சொன்னால், மறுமை மறுமை என்று சொல்லுவார்கள், ஆனால் அது வந்ததும் பார்த்துக் கொள்வோம் என்ற இந்த சிந்தனையில நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த சிந்தனை நம்மிடத்தில் இருப்பதன் காரணமாகத்தான் அல்லாஹ்வை வணங்குவதை விட்டும் நாம் தூரமாக நிற்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போல பாருங்கள், இந்த உலகத்துல நம்ம எவ்வளவோ விதமான பாவங்களை செய்கிறோம், எத்தனையோ விதமான பாவங்களை செய்கிறோம். இந்த பாவங்களை எல்லாருக்கும் எப்படி மன்னிக்கிறாரு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மன் தவல்ல ஃபஅஹ்ஸனல் வுலூஅ, ஒரு மனிதன் வுலூ செய்கிறான், ஒரு மனிதன் தொழுகைக்காக வுலூ செய்கிறான். இப்படி வுலூ செய்யக்கூடிய நேரத்துல ஃபஅஹ்ஸனல் வுலூஅ, அவனுடைய வுலூ பரிபூர்ணமா அழகாக செய்கிறான். வுலூ செய்யக்கூடிய நேரத்துல நம்முடைய சகோதரர் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? அதையும் விளையாட்டாக வுலூ செய்வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தராத அடிப்படையில வுலூ செய்வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வுலூ செய்ய வேண்டும் என்பதை நமக்கு காட்டி தந்திருக்கிறாங்க. அதையும் கூட சொல்லி தந்திருக்கிறார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு விஷயத்தை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சும்மா விடவில்லை, எல்லாத்தையும் தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த தெளிவாக சொல்லி தந்த செய்திகளை சஹாபாக்கள் நமக்கு அதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நம்முடைய வுதுவை சற்று சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு நம்ம ஏதோ வருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வுது செய்யக்கூடிய நேரத்தில் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லிதான் வுது செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். இன்னைக்கு எதிர்மாற்றமாக செய்யப்படுது. சிலர்கள் எப்படி செய்வாங்க, இந்த பிஸ்மில்லாஹ் மாத்திரம் சொல்ல மாட்டாங்க,
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லுவாங்க. இதை கூட நம்ம சொல்லக்கூடாது. நம்ம உலு செய்யக்கூடிய நேரத்துல பிஸ்மில்லாஹ் என்று மாத்திரம் சொல்லணும். ஹதீஸ்ல வாரத்தான் சொல்ல வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹதீஸ்ல வாரது கொஞ்சம் கூட நம்ம கூட்டி சொல்லக்கூடாது. இதை நம்ம எந்த அளவு நம்ம பார்க்கணும்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு பிரார்த்தனைகளை சொல்லிக் கொடுப்பாங்க, சில விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சஹாபி கிட்ட ரலீது பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனன் வ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்ப இதை சொல்லிக் கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி வ நபியான்னு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வார்த்தை இடையில கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவப்பட்டாங்க. நான் ஏதோ உங்களுக்கு சொல்லி தந்துருக்கேன், இதை மாத்திரம் நீங்க சொல்லுங்க, அதை இதை கூட நீங்க என்ன செய்யாதீங்க, எதையுமே செய்யாதீங்கன்னு சொன்னாங்க. என்ன எப்படி இருக்கிறது? நம்ம அதிகமானவர்கள் பிஸ்மில்லா சொல்றோம், பிஸ்மில்லாவோட அர் ரஹ்மான் அர் ரஹீமை சேர்த்து சொல்லக்கூடியவர்களா இருக்கிறோம். இப்படி சொல்லக்கூடாது. இது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, திருமறை குர்ஆன் ஓதக்கூடிய நேரத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நம்ம சொல்லிதான் ஓதணும். புரியுதுங்களா? ஏனைய விஷயங்கள் இருக்கிறது, நம்ம உரு செய்கிறோம் அல்லது சாப்பிடுறோம் அல்லது தண்ணி கொடுக்கிறோம், ஏதாவது இந்த விஷயங்களை செய்யக்கூடிய நேரத்துல பிஸ்மில்லா என்ற வார்த்தையை மாத்திரம் தான் நான் சொல்ல வேண்டும். இதை விட்டுட்டு வேற வார்த்தை அழகான வார்த்தையா இருக்குது இதையும் சேர்த்து சொல்வோம் என்று சொன்னால் நமக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நன்மை வேண்டும் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி காட்டி தந்தாலும் அப்படித்தான் நம்ம செய்யணும். புரியுதுங்களா? அதே போல இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. வுது செய்யக்கூடிய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வுது செய்யணும் அழகா சொல்லி தந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க மதுஹபுடைய புத்தகங்கள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த புத்தகங்கள் என்ன இதுக்கு எதிர்மாற்றமாக இருக்கும். இமாம் ஷாஃபி மதுஹப் இருக்குது இல்லையா, இதுல வுது ஒரு மாதிரி சொல்லிருப்பாங்க. அடுத்த நீங்க பாத்தீங்கன்னா ஹனபி மதுஹப் இருக்குது. இந்த ஹனபி மதுஹபுடைய கிதாபுல நீங்க வுதுவை பத்தி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அதுல வேற மாதிரி இருக்கும். ஆனா இந்த ரெண்டு விஷயம் இருக்குது, இமாம் ஷாஃபி சொல்லக்கூடிய விஷயங்களும் அதே மாதிரி இமாம் ஹனபி சொல்லக்கூடிய இந்த விஷயம் இருக்குது. அவங்க இப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க. இமாம் அபூ ஹனீஃபாவா இருந்தாலும் சரி, இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாலும் சரி, அவங்க இதை சொல்லிருக்க மாட்டாங்க. அதுக்கு பின்னால புத்தகங்களை தொகுத்தாங்க இல்லையா, இவர்கள் என்ன செய்வாங்கடா இந்த இமாம்கள் இப்படித்தான் சொன்னாங்க என்று என்ன செய்வாங்க, எழுதி வச்சிருப்பாங்க. இந்த எழுதி வச்ச இந்த விஷயத்தை யாரு சொல்லிக் கொடுப்பாங்க தெரியுமா? இன்னைக்கு இமாம்கள் மௌலவிமார் இருக்கிறாங்க இல்லையா, ஆளுங்கள். இந்த ஆளுங்கள் என்ன செய்வாங்க என்றால் அந்த புத்தகத்தை படிப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை படிக்க மாட்டாங்க. ஹதீஸ் ஒரு புறம் இருக்குது, ஹதீஸை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இமாம் ஷாஃபி என்ன சொல்றாரு, இமாம் அபூ ஹனீஃபா என்ன சொல்றாரு, இதை நம்ம பார்ப்போம். இதை பார்த்து இந்த விஷயத்தை என்ன செய்வோம், மக்களுக்கு எடுத்து சொல்வோம் என்ற இந்த நோக்கத்தில் என்ன செய்யறாங்க நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய இமாம்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வுது செஞ்சாரோ அப்படித்தான் நம்ம செய்யணும். பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வுதுவை பத்தி திருமறை குர்ஆன்ல சொல்லுகின்றார். நீங்க என்ன செய்யுங்க, முகத்தை கழுவுங்க, கையை முழங்கை வரும் கழுவுங்க, தலையை மசூத் செய்யுங்க, காலை கழுவுங்க. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க வுது செய்யக்கூடிய நேரத்துல கையை அழகா நல்லா தேய்ச்சி கழுவுங்க, விரலுக்குள்ள குடஞ்சுக்கணும், இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. இதுல ஒரு விஷயம் தான் தலையை மசூத் செய்யக்கூடிய விஷயம். ஏன்னு சொன்னா இந்த விஷயத்துல எல்லாமே முரண்படுவாங்க. மதுஹப் ரீதியான கருத்து இருக்குது இல்லையா, தலையை மசூத் செய்யக்கூடிய நேரத்துல சில இமாம்கள் சொல்லுவார்கள், இமாம் ஷாஃபியாக இருந்தாலும் சரி ஹனபியாக இருந்தாலும் சரி, தலையில கொஞ்சத்தை தான் மசூத் செய்யணும். தலையில முன்தப்பம் பகுதியோ அல்லது ஏதாவது ஒரு இடத்தையோ மசூத் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லுகின்றார், நீங்க தலையை முழுவதுமாக மசூத் செய்யுங்கள், நீங்க தலையை முழுவதுமாக மசூத் செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க தலையை மசூத் செய்யறதோட உங்களுடைய காலையும் நீங்க என்ன செய்யுங்க, சேர்த்து கழுவுங்கன்னு சொன்னாங்க. அப்ப வாருங்க அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எப்படி முரண்படுதுன்னு பாருங்க, ஹதீஸுக்கும் இமாம்களுடைய கருத்துக்கும் எப்படி முரண்படுதுன்னு பாருங்க. இப்ப இந்த இடத்துல ஹதீஸை நம்ம எடுக்கிறதா இமாம்களுடைய கருத்தை நாம் எடுப்பதா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றார், அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் வழிபடுங்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய நெறியை தான் நாம் எடுக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய சகோதரர் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை ஒரு பக்கத்தில் இருக்கட்டு, இமாம்கள் என்ன சொல்றாங்க அதை நாம் என்ன செய்வோம், எடுத்துக்கொள்வோம், அந்த அடிப்படையிலே நாம் செயல்படுவோம் என்று என்ன செய்யறாங்க நம்முடைய சகோதரர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய தொழுகை
நம்முடைய குழு இந்த அடிப்படையில இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்வது கேள்விக்குறியாக அமைந்துவிடும். அப்ப இந்த அடிப்படையில் நாம் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய குழுவை நாம் அமைத்துக் கொள்ளக்கூடாது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உலு செய்திருக்கிறாங்க, எப்படி அழகான உள்ள உலு செய்திருக்கிறாங்க, நாம் என்ன செய்ய வேண்டும், புத்தகங்கள் இருக்கிறது, ஹதீஸ் தொகுப்புகள் நம்முடைய கரங்கள்ல இருக்கிற அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை படித்து பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உலு செய்திருக்கிறாங்க என்பதை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தவல்ல ஃபஅஹ்ஸனல் வுதுஅ, யார் உலு செய்து அந்த உலுவை அழகாக பரிபூர்ணமாக செய்கிறார்களோ கரஜத் ஹதாயாஹு மின் ஜஸதிஹி, அந்த அவன் அழகான முறையில் உலு செய்வதன் காரணமாக அவனுடைய உடம்பிலிருந்து அவன் செய்த பாவங்கள் வெளியாக விடுகின்றது. எப்படி செஞ்சால் இமாம்கள் சொன்ன மாதிரி செஞ்சா அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி உலு செய்து காட்டினார்களோ இந்த அடிப்படையில் நம்ம உலு செய்வோம் சொன்னால் நம்முடைய பாவங்கள் என்ன, நம்முடைய உடம்பு அல்ல, நம்ம என்னென்ன பாவக்கரைகள் எல்லாம் செய்திருக்கிறோமோ அந்த பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளியாக்கி விடுகிறார். அதை எந்த இடத்துல இருந்து வெளியாக்குறாங்க என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க. ஹத்தா தகுருத மின் தஹ்த அல்பாரிஹி, அவனுடைய நகங்களுக்கு கீழால, அவனுடைய நகங்களுக்கு கீழால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பாவங்களை வெளியேற்றி விடுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த செய்தி முஸ்லிம்ல 245 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படையில் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, நீங்க வுலு செஞ்சீங்கன்னு சொன்னா நீங்க வுலு செஞ்சுட்டு என்ன செய்யுங்க, அதிகமான எட்டுக்கள் எடுத்து வச்சு பள்ளிக்கு நடந்து வாங்க. இன்னைக்கு நம்முடைய சகோதரர் இருக்கிறா இந்த அளவு நம்ம சோம்பேறியா இருக்கிறோம்னு பாருங்க. ஏன் இதெல்லாம் சொல்ல வேண்டிய நிலை இருக்குதுன்னு சொன்னா நம்முடைய சகோதரர்கிட்ட இந்த அளவு ஒரு கொடுவாக்கு தன்மை இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம வுலு செய்யக்கூடிய நேரத்துல பள்ளியில தண்ணி இருக்கும், வந்து வுலு செய்யும் நம்ம வாரோம். ஆனா வரக்கூடிய அதிகமான சகோதரர் வீட்டுல இருந்தாலும் வருவாங்க, வரக்கூடிய அதிகமான சகோதரர் வீட்டுல இருந்தா வருவாங்க. நம்ம வீட்டிலே உருவெடுத்து வர எவ்வளவு பெரிய சிறப்புன்னு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா அதுல்லுக்கும் அலா மா யம்ஹுல்லாஹு பில் ஹதாயா, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் வயர்ஃபஉ பிஹா தரஜாத், உங்களுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படுவதற்கான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்கிறாங்க. சஹாபாக்களை பொறுத்த மட்டும் நம்ம என்ன நினைப்போம், சொன்னா சொல்லிட்டு போறாரு, நம்ம சொன்னா சொல்லிட்டு போறாரு. ஆனா சஹாபாக்கள் அப்படி இருக்கல. யா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, நாங்க செயல்படுத்துகின்றோம் என்று சொல்றாங்க. யா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, நம்ம செயல்படுத்துறோம் என்று சொன்ன நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்தாஉல் வுலு அலா மகலல் மகாரிஹி, நீங்க வெறுக்கக்கூடிய நேரங்கள், கஷ்டமான நேரங்கள், குளிர்காலமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நோய் சின்ன சின்ன நோய் காரணங்களாக இருந்தாலும் சரி, இந்த நேரங்களில் கூட நீங்க உழுவை பூர்ணமாக செய்யுங்க. கடுமையான நோய் இருக்குது, அந்த நேரத்தில் உழு செய்ய முடியாது, தயமத்தை செய்யுங்க. நீங்க உழுவைனா பரிபூர்ணமாக செய்யுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க. இலல் மசாஜிதி, நீங்க பள்ளிகளுக்கு நடந்து வாங்க. வந்தலிர், தொழுகையை எதிர்பார்த்துனீங்கன்னா பள்ளிக்கு நடந்து வாங்க. அஸ்ஸலாத்து பஅத ஸலா, ஒரு தொழுகையை நீங்க தொழுதிட்டீங்கன்னு சொன்னா அடுத்த தொழுகையை எதிர்பாருங்க. இந்த அடிப்படையில் நீங்க அதிகமான எட்டுக்கள் பள்ளிக்கு உழு செஞ்சு நடந்து வந்து அதே பின்னால தொழுகையை எதிர்பார்த்து நீங்க இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, உங்களுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த செய்தி முஸ்லிம்ல 251 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப நம்மையை பொறுத்த மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில என்ன, நம்முடைய அமல்கள் இருக்க வேண்டும். இது அல்லாஹ் அடிப்படையில நம்ம நற்காரியங்கள் செய்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த நற்காரியத்தையும் என்ன நம்மிடத்துல இருந்து ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதை அப்படியே சிந்தகி பின்னால போட்டு விடுவான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போலதான் பாருங்கள், நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம், நம்ம சொல்லக்கூடிய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லுங்க காட்டினாங்க, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. இதுவெல்லாம் ரமலானுடைய மாசத்தை நாம் அடைந்திருக்கிறோம், ரமலானுடைய மாதத்தை நாம் பயிற்சி எடுத்திருக்கிறோம், சொல்வதற்குரிய பயிற்சியை நாம் எடுத்திருக்கிறோம். ஆனா இந்த பயிற்சி எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுதார் என்ற பயிற்சி நமக்கு தெரியல. சொல்லக்கூடாது, தொழாதவர்கள் கூட என்ன செஞ்சாங்க, ரமலானுடைய மாசத்துல தொழுதாங்க. இந்த சகோதரரும் சொல்லக்கூடிய நாமும் என்ன செய்ய வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதாங்க என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்கிறான்னு சொன்னா எப்படியாவது தொழுது விட்டு போயிடுவோம் இருக்கிறாங்க.
அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தொழுகையில நம்ம ஆரம்பத்துல கை தூக்குவதாக இருந்தாலும் சரி, தக்பீர் கட்டுவதற்கு கை தூக்குவதாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி கடைசியில அத்தையாத்தில் உட்கார்ந்து சலாம் கொடுப்பது வரைக்குமான எல்லா விஷயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது தெரியுமா? இன்னைக்கு சில பள்ளிகள் இருக்கிறது. அந்த பள்ளிகள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுக அடிப்படையை தொழுதுட்டான்னு வைங்க, அவங்களுக்கு 5000 ரூபாய் ஃபைனு. எவ்வளோ? 5000 ரூபாய் ஃபைனு. இதை நான் சமீபத்தில் கேள்விப்படுற ஒரு பள்ளிகள் இருக்கிறா, இங்க ராமநாதபுரத்துல ஒரு பள்ளிகள் இருக்கிறா. அந்த பள்ளியில ருக்கு போறோம் இல்லையா, நம்ம ருக்கு போற பின்னால எந்திரிச்சு வந்து கை தூக்கி கொண்டு வைங்க, சமியல்லாஹு லிமன் ஹமிதான்னு சொல்லணும். சமியல்லாஹு லிமன் ஹமிதான் இமாம் சொன்னான்னு சொன்னா எல்லாருமே என்ன செய்யணும்? கையை தூக்கணும். கையை தூக்கிட்டு தான் கீழடணும். புரிஞ்சீங்களா? இந்த நேரத்தில் ரப்பனா லக்கல் ஹம்து வ மரத்துத்தால சொல்லி வரணும். இந்த நேரத்துல யாராவது கை தூக்கிறான்னு சொன்னா அவங்களுக்கு 5000 ரூபாய் ஃபைனா. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை நிலைநாட்டுவதற்கு நம்முடைய நிர்வாகம் என்ன செய்கிறது? அந்த பள்ளியுடைய நிர்வாகம் என்ன செய்கிறது? இந்த செயல்பாட்டை, மார்க்கத்தினுடைய இந்த நிலைப்பாட்டை நீ செய்தால் உனக்கு ஃபைனு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவர் யாரை புறக்கணிக்கிறார்கள் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செயல்பாட்டை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னையோ உங்களையோ புறக்கணிக்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதரை புறக்கணிக்கிறார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நிலைப்பாட்டை இருக்கக்கூடாது. இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த நிலைப்பாட்டில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ இவர்களுக்கு என்ன இந்த விஷயத்தை போய் சொல்லிக் கொடுப்பது நன்மை கடமையாக இருந்து கொண்டிருக்கிறார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அவரோட பாத்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு நம்முடைய அதிகமான நண்பர்கள் இருக்கிறார்கள். இந்த நண்பர்களை பொறுத்த மட்டும் தொழக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருக்கிறோம். தொழக்கூடிய நேரத்தில் எப்படி கை கட்டுறது தெரியாது, எங்க நம்ம நெஞ்சில எங்க கையை வைக்கின்றது நமக்கு தெரியலாம இருக்கிறோம். மதுஹபுடைய கருத்துக்களை நானும் நீங்களும் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, இமாம் ஷாஃபி மதுஹப் இருக்குது இல்லையா, மதுஹபுடைய கருத்துக்களை பின்பற்ற கூடாது என்பதற்காக சொல்லுகின்றேன். இமாம் ஷாஃபியுடைய நீங்க மதுஹபை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர்களுடைய கிதாபுல போட்டிருக்கும், தக்பீர் கட்டக்கூடிய நேரத்தில் வயிற்றுல தக்பீர் கட்டணும்னு சொல்லுவாங்க. தக்பீர் கட்டக்கூடிய நேரத்துல வெயித்துல தக்பீர் கட்டணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹனபி மதுஹபை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தொப்புளுக்கு கீழே தான் கை கட்டணும்னு சொல்லுவாங்க. தொப்புளுக்கு கீழே கை கட்டணும்னு. அப்ப இந்த ரெண்டு விஷயம் ஹதீஸான்னு பார்த்தா ஹதீஸ் கிடையாது. வயிற்றுல கட்டுவதாக இருந்தாலும் சரி, தொப்புளை கீழே கட்டுறதா ஹதீஸ் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவு கண்டிக்கிறாங்கன்னு பாருங்க, எந்த ஒரு கண்டனம் இருக்கிறது பாருங்க. யாரெல்லாம் வயிற்றுக்கு கீழே இடுப்புல கை வைக்கிறாங்களோ, யாரு வயிற்றுக்கு கீழே இடுப்புல கை வைக்கிறாங்களோ இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய லானத் உண்டாகட்டும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த செயல்பாட்டை யார் எழுதி வச்சிருக்கிறாங்க? இமாம் அபூ ஹனீஃபாவுடைய மதுஹபுடைய புத்தகத்தில் இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதை நீங்க இமாம் அபூ ஹனீஃபா சொல்லிருப்பார் நினைக்கிறீங்களா? அவர் சொன்ன விஷயம் கிடையாது. பின்னால வந்தாங்க இல்லையா புத்தகங்கள் எழுதினவங்க, இவர்கள் தொகுத்து வைத்த விஷயம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நிலைப்பாட்டை நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த நிலைப்பாட்டிலே நானும் நீங்களும் இருப்போம் என்று சொன்னால் மதுஹபுடைய கருத்துக்களை பின்பற்றக்கூடியவர்களாக இந்த உலகத்துல நானும் நீங்களும் வாழ்வோம் என்று சொன்னால் நம்ம செய்யக்கூடிய எந்த செயல்பாடாக இருந்தாலும் சரி அல்லாஹ்விடத்துல கேள்விக்குறியாக மாறிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்களை பாருங்கள். தொழுகை என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது, ஹதீஸ் ஆதாரத்தோடு இருக்கிறது. அதே மாதிரி புகாரி முஸ்லிம் இருக்குது, புகாரி இருக்குது, முஸ்லிம் இருக்குது, நஸஈ, அதே மாதிரி திர்மிதி, அஹ்மது, எல்லா கிதாபும் இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, படித்து பாருங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தக்பீர் கட்டினாங்க. நீங்க தக்பீர் கட்டக்கூடிய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெஞ்சுக்கு கீழால தக்பீர் கட்ட எந்த ஒரு ஹதீஸும் உங்களால பார்க்க முடியாது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தெளிவாக அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விதமாகத்தான் தக்பீர் கட்டிருக்கிறாங்க. அந்த 3 விதம் எங்க தெரியுமா? அந்த 3 நெஞ்சிலதான். அந்த 3 விதம் இருக்கிறே, 3 நெஞ்சிலதான். ஒண்ணு கையை இப்படி வைக்கிறது, அடுத்த கையை இப்படி வைக்கிறது, அடுத்த கை இப்படி வைக்கிறது. நீங்க எங்க வச்சாலும் நெஞ்சிலதான் வருவீங்க. நெஞ்சு கீழே செய்யக்கூடாது, நம்முடைய கரம் வந்துவிடக் கூடாது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நம்மை பொறுத்த மட்டும் தொழக்கூடியவர்களாக இருக்கிறோம். எப்படி தொழ வேண்டும் என்று நமக்கு தெரியாது, எப்படி தொழ வேண்டும் என்று நமக்கு தெரியாது. நம்ம தொழக்கூடிய நேரத்துல நம்முடைய தொழுகை பந்து மாதிரி மாறிவிடக் கூடாது. நம்முடைய தொழுகை பந்து மாதிரி மாறிவிடக் கூடாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், வெயிலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளர்களுக்கு கேடுதான். யாருக்கு கேடு? தொழுகையாளர்களுக்கு கேடு. சும்மா ரோட்ல தெரிஞ்சவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லல, வீட்டுல படுத்தவங்க இருக்கக்கூடியவங்க சொல்லல, இஸ்லாத்தை நிராகரிக்கக்கூடிய இந்த மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லல.
வயலுள்ளில் முசல்லி, தொழுகையாளர்களுக்கு கேடுதான். அவங்க எப்படி தொழுவாங்க? அல்லதீனவும் அன்சலாத்தின் சாவும், அவர்கள் அவர்களுடைய தொழுகையை வீணும் விளையாட்டுமாக எடுத்துக்கொண்டார்கள். தொழுகையை வீணும் விளையாட்டுமாக எடுத்துக்கொண்டார்கள். இப்படி விளையாட்டாக தன்னுடைய மனோ இச்சையின் அடிப்படையில, இமாம்களுடைய மதுஹபுடைய அடிப்படையில யாரெல்லாம் தொழுகையை எடுத்துக் கொள்கிறார்களோ, அந்த அடிப்படையில யாரெல்லாம் தொழுகிறார்களோ இவர்களுடைய தொழுகைக்கு கேடன்பான். இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய தொழுகை இன்றைக்கு மாற வேண்டுமா? மாறக்கூடாது. நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லுகின்றார்களோ அந்த அடிப்படையில் நம்முடைய தொழுகையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில தக்பீர் கட்டுவதாக இருந்தாலும் சரி, அல்லது நம்ம ருக்குக்கு போகக்கூடிய நேரத்தில் கையை உயர்த்துவதாக இருந்தாலும் சரி, ருக்குக்கு போயிட்டு வந்து கையை உயர்த்துவதாக இருந்தாலும் சரி, சுஜூத் செய்வதாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அடிப்படையில் இருக்க வேண்டும். இந்த சுஜூத் செய்யற விஷயம் இருக்குது இல்லையா, இது ஒரு முரண்பட்ட கருத்து இருக்கிறது. இந்த சுஜூத் செய்யற விஷயத்துல இமாம்கள் முரண்படுவாங்க. நம்ம ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னால், நம்முடைய செயல்பாட்டை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்மை நாம் தான் மாற்றிக்கொள்ளணும். புரியுங்களா? நம்மளை வேற யாரும் மாற்ற முடியாது. நம்மளை வேற யாரும் மாற்ற முடியாது. இன்னைக்கு சிலர் சுஜூதுக்கு போவாங்க. சுஜூதுக்கு போகக்கூடிய நேரத்துல காலை என்ன முதல்ல பூமியில வைப்பாங்க. காலை முதல்ல பூமியில வைப்பாங்க. இது தடை. இப்படி வைக்கக்கூடாது. மதுஹபுடைய கருத்துக்களை தூக்கி ஓரமாக்கி வைங்க. ஹதீஸ் என்ன சொல்லுகிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சுஜூதுக்கு போயிருக்காங்க என்பதை பாருங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதுக்கு போகக்கூடிய நேரத்துல முதல்ல 2 கையையும் கீழே வைப்பார்களாம். முதல்ல 2 கையையும் கீழே வைப்பார்களாம். அடுத்து என்ன செய்வாங்க? முட்டுக்காலை வைப்பாங்களாம். அதேபின்னாலும் தலையை வச்சிருக்கிறாங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனால் நம்முடைய சகோதரர் அதிகமான சகோதரர் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? அதை படிக்கிறது கிடையாது, அதை திரட்டி பார்ப்பது கிடையாது. ஏதோ மதுஹபுடைய கருத்தை நம்ம ஆரம்பத்திலிருந்து ஃபாலோ பண்ணி வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்கிறோம்? தொழுகையில சுஜூதுக்கு போகக்கூடிய நேரத்துல முதல்ல கால வைக்கிறோம். இந்த நிலைப்பாடு நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் இந்த நேரத்திலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படியான இந்த தொழுகைதான் சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி நம்ம பார்க்கும் பொழுது தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறாங்க. சஹாபாக்கள் என்ன அதை அழகான முறையில் அறிவித்திருக்கிறாங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஹதீஸ்களை படிப்போம். ஹதீஸ்கள் என்ன வழிமுறையை நமக்கு காட்டுத் தருகிறது என்பதை நானும் நீங்களும் அறிவோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, புறக்கணிக்காதீர்கள். ஹதீஸையும் குர்ஆனையும் புறக்கணிக்காதீர்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் நானும் நீங்களும் புறக்கணிப்போம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதத்தை நாம் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்களுடைய பட்டியலில் இருந்து நானும் நீங்களும் நீங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அடிப்படையில் செய்ய வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில் நாம் நன்மை செய்து நாம் வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையில நாம் அமல் செய்யக்கூடிய நேரத்தில் அதிகமான நற்காரியங்களை செய்ய வேண்டும், அதிகமான தான தர்மங்களை செய்ய வேண்டும். இது செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி எதிர்பார்க்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி எதிர்பார்க்கிறதுக்கான வழிமுறை எப்படி காட்டி தந்தாங்க, இந்த அடிப்படையில் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விஷயத்தை நானும் நீங்களும் படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமோ, இந்த விஷயங்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருக்கக்கூடிய விஷயமா உடனடியாக ஏற்றுக்கொள்வது என் மீதும் உங்கள் மீதும் கடமையாக இருக்கிறது. நான் சொல்லக்கூடிய விஷயம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் இல்லையா, தூக்கி போட்டு விடுங்க அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே. இல்லை என்று சொன்னால் தூக்கி போட்டுடுங்க, எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சொல்லக்கூடிய விஷயம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருக்கக்கூடியது என்று சொன்னால் வாழ்க்கையில் செயல்படுத்துங்கள், நாளை மறுமையிலே வெற்றி பெறலாம். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா விஷயத்தையும் எல்லா அடிச்சுவடைகளையும் திருமறை குர்ஆனும் ஹதீஸினுடைய அடிப்படையில் செயல்பட்டு நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஹ்மதுஹு வ ஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் முதலாவது உரையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வேதத்திலிருந்து சில விஷயங்களை, அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நிறைந்த சில விஷயங்களை நாம் முதலாவது உரையில் அறிந்து கொண்டோம். இரண்டாவது உரையில சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், நாம் ரமலானுடைய மாதத்தை முடித்து விட்டிருக்கிறோம். ரமலானுடைய மாதம் முடிந்து விட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு நற்செய்தியை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அது நோன்பு சம்பந்தப்பட்ட செயல்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது.
அந்த செயல்பாடு நோன்பு சம்பந்தப்பட்ட செயல்பாடாக இருக்குது. ஆனா இந்த செயல்பாட்டை இன்னைக்கு நம்மள அதிகமானவர்கள் எப்படி இதை பின்பற்றாங்கன்னு சொன்னால், நமக்கு நாம் ஒரு 40 வயசையோ 45 வயசு அடைந்து கொள்ள வேண்டும், அல்லது 50 வயசுக்கு தாண்ட வேண்டும். இப்படி தாண்டினால்தான் இந்த செயல்பாட்டை செய்வாங்க. இல்லாதவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அந்த செயல்பாட்டை செய்வதற்கு அப்படியே மறுத்து விடுவார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சாம ரமலான, யாரு ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்று, ரமலானுடைய மாதத்துல யார் நோன்பு பிடிச்சு அதுக்கு பின்னால சும்மா அஸ்பஹு சித்தம் மின் ஷவ்வால், ஷவ்வால் நம்ம இப்ப இருக்கக்கூடிய இந்த மாதம், நம்ம இருக்கக்கூடிய இந்த ஷவ்வால் மாதத்துல 6 நோன்புகளை யார் நோக்குறாங்களோ, ஷவ்வால் மாசத்துல 6 நோன்பை யார் நோக்குறாங்களோ, கான கசியாமி தஹர், அவர் இந்த வருஷம் உள்ள நாம நூற்றுவரை போலாவாருன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பாருங்க இவ்வளவு பெரிய சந்தர்ப்பம் பாருங்க. இந்த சந்தர்ப்பத்தை எத்தனையோ வருஷங்கள் நானும் நீங்களும் கடந்து வந்திருக்கிறோம். நம்ம பிறந்து 28 வருஷமோ அல்லது 25 அல்லது 20 15 இப்படியெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய ஏஜ்ல இருந்து 10 வயசை கடந்து வரோம் நாம் எல்லாம் அதிகமானவர்கள் இருக்கிறோம். அப்ப இந்த வயசை கடந்து வந்திருக்கக்கூடிய நாம் எத்தனை செவ்வால் மாதங்கள் நாம் அடைந்திருக்கிறோம், எத்தனை ரமலான் மாதங்களை கடந்து வந்திருக்கக்கூடிய நாம் எத்தனை செவ்வால் மாதங்கள்ல 6 நோன்புகளை நோற்றிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நோக்காதவர்களாக நாம் இருந்தால் இந்த வருஷத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், ஒரு முடிவை எடுக்க வேண்டும். செவ்வாலுடைய மாதம் இன்று நம்மிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த செவ்வாலுடைய மாதத்திலே நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். 6 நோன்புகளை நோக்க வேண்டும். 6 நோன்புகளை நோற்றால் அதுக்குரிய சிறப்பு என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு காலம் முழுக்க வருஷம் முழுக்க நோன்பு நோற்ற நன்மை என்ன செய்கிறது, நமக்கு கிடைக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த 6 நோன்பை நோக்கக்கூடியவர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ரமலானுடைய மாதம் ஒரு நோன்பு 2 நோன்பு என்ன செஞ்சிருப்போம், ஏதோ தவறுகளாக விட்டு இருப்போம், அல்லது நம்ம பிரயாணிகளாக இருந்திருப்போம், அல்லது நோயாளியாக இருந்திருப்போம். இந்த நேரங்களில் நம்ம என்ன இந்த நோன்பை விட்டு இருப்போம், புரியுங்களா? அப்ப இந்த நோன்பை விட்டவரை என்ன செய்யணும்னு சொன்னால், முதல்ல என்ன செய்யணும்னா ரமலானுடைய மாதம் நம்ம விட்ட நோன்பு இருக்குது, இதைத்தான் நம்ம ஆரம்பத்துல பிடிக்கணும். ஆரம்பத்துல பிடிச்சிட்டு அதுக்கு பின்னால என்ன செய்யணும், இந்த செவ்வாலுடைய இந்த மாதம் முடியறதுக்குள்ள அந்த 6 நோன்பையும் என்ன செய்யணும், தொடர்ச்சியாக நோக்கக்கூடியவர்கள் இருக்கணும். அப்ப நம்ம இந்த 6 நோன்பை நோக்கக்கூடிய நேரத்தில் இடையில எந்த ஒரு விடுபாடும் செய்யக்கூடாது, புரிஞ்சுங்களா? நம்ம இன்னைக்கு நாளைக்கு ஆரம்பிக்கிறோம்னு சொன்னா இதுல ஒரு 4 இருந்து 6 நாள் கணக்கு போடணும், புரிஞ்சுங்களா? இதுவரையும் தொடர்ச்சியாக பிடிச்சு வரணும். அதே மாதிரி நம்ம விட்ட நோன்புகள் இருந்தால் அல்லது ஏதாவது காரணங்களுக்காக நோன்பு விட்டு இருந்தோம்னு சொன்னால் அந்த நோன்பு என்ன செய்யணும், நம்ம ஆரம்பத்துல பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இதை பிடிச்சிட்டு நம்ம என்ன செய்யணும், அந்த 6 நோன்பை இந்த செவ்வாலுடைய மாதத்திலேயே 6 நோன்பையும் பிடிக்கணும். இன்னைக்கு சில பேர் என்ன சொல்லுவாங்கடா, செவ்வாலுடைய மாதம் ஆரம்பத்திலே பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. முதலாவது பிறையை விட்டுட்டு 2வது என்ன செய்யணும், அந்த நோன்பு ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லல, புரியுங்களா? நீங்க அந்த நோன்பு செவ்வாலுடைய மாதத்துல தான் முடிக்கணும்னு சொல்ல, எப்ப முடிக்கணும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, புரியுங்களா? அப்ப இந்த செவ்வாலுடைய மாதத்துல 29 நாட்கள் இருக்குது, புரியுங்களா? இந்த 29 நாள் நமக்கு 2 நாள் கலந்து போயிட்டு அப்ப என்ன 27 நாள் இருக்குது. 27 நாள்ல தொடர்ச்சியா என்ன செய்யணும், ஆரம்பம் நம்ம ஏதாவது ஒரு நாள்ல ஆரம்பிச்சு பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த செய்தி முஸ்லிம்ல 1164 ஹதீஸாக வருகிறது. ஏன்னா இந்த ஹதீஸ் நம்பரை உங்களுக்கு சொல்றான்னு சொன்னால், நீங்கள் இந்த ஹதீஸ் புத்தகங்களை பிரட்டி பார்க்க வேண்டும். ஹதீஸ் புத்தகம் இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நண்பர்களையும் குர்ஆனுடைய நம்பரையும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையை திருமறை குர்ஆனுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நெறிக்கும் உட்பட்டதாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். நாளை மறுமையிலே வெற்றி பெறுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நல்லெண்ணங்களை ஏற்றுக்கொண்டு அந்த அடிப்படையிலே செயல்பட்டு நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.